இப்போ ரீசெண்டாக சின்ன பசங்க ரொம்ப வைலண்டான கிரைம்ஸில் ஈடுபடுற நிறைய கேசஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த எல்லா கேசஸ்க்கும் பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொன்னால் ஷாக்கிங்காக இருக்கும்ல. என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஹை ஃபேமிலி நைஸ்கே. ஃபர்ஸ்ட் திருத்தணியில் நடந்த இந்த இன்சிடென்ட் பற்றி நான் சொல்கிறேன். சிராஜ் அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வந்த தொழிலாளி தமிழ்நாட்டில் இருக்கார். அவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 மைனஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதில் ஒரு வாக்குவாதம் ஆகி அதுக்கப்புறம் அந்த சிராஜை ஈவருக்குமே இல்லாமல் 30 வெட்டுக்கு மேலே வெட்டியிருக்காங்க. ரெண்டாவது இன்சிடென்ட் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள பட்டீஸ்வரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இடையில ஒரு கிளாஷ் உருவாகுது, சண்டை போட்டுக்கிறாங்க. பட் அந்த இடத்துல வயலண்டா தாக்குனதுல அதுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் இறந்தே போறான். தேர்ட் இன்சிடென்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ளாரையே மைனஸ், அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்கஹால் கன்சியூம் பண்ற மாதிரியான வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நான் சொன்னது வெறும் 3 இன்சிடென்ட்ஸ் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த எல்லா இன்சிடென்ட்ஸுக்கும் இடையில ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதை பத்தி தான் சொல்ல போறேன். அந்த பேட்டர்ன் தான் ட்ரக்ஸ். ரீசன்ட் கவர்மெண்ட் டேட்டா படி இந்த சின்ன பசங்க ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றது அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் வருது. NCRBயோட ரீசன்ட் டேட்டா படி ஒரு கிரைம் சின்ன பசங்க பண்றாங்க அப்படின்னா அதுல உள்ள நிறைய பேர் ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த கிரைமை பண்றாங்க. இந்த எல்லா இடத்துலயுமே காமனா இருக்கிறது ட்ரக்ஸ். இந்த சின்ன பசங்களாம் சின்ன வயசுலயே ட்ரக்ஸை கன்சியூம் பண்றதுனால அது அவங்களோட பிரெயினை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். அவங்க டிசிஷன் எடுக்கிறதுல இருந்து அது மட்டும் இல்லாம ஒரு குற்றம் செய்யறாங்க அப்படின்னா நார்மலா ட்ரக்ஸ் எடுக்காதப்ப அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னா அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஒரு கட்டத்துல பயமே இல்லாம போயிடும். இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது சின்ன பசங்களை ரொம்ப வயலண்டாவும் மாத்திடும். அதனாலேயே அவங்க குற்றங்களை ஈஸியா செஞ்சுக்கிட்டே போவாங்க. இதுல இருந்து நீங்களும் நானும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்லோவா ட்ரக்ஸுக்கு பின்னாடி போய் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கப்புறம் இது பெட்டர் சொசைட்டியா இருக்காது, வெறும் வயலண்ட் சொசைட்டியா மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தம்பி இருப்பான், ஒரு தங்கச்சி இருப்பாங்க, சின்ன பசங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட சொல்லுங்க, சின்ன வயசுலேயே இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.